கோவை மேட்டுப்பாளையம் இடையிலான பயணிகள் ரயிலில் ஏற்பட்ட தீயினால் பயணிகள் அச்சமடைந்தனர். கடந்த சில மாதங்களாக அந்த வழியில் மின்சார ரயில் இயக்கப்பட்டு வந்த நிலையில் நேற்று டீசல் என்ஜின் இணைக்கப்பட்ட ரயில் இயக்கப்பட்டது. அப்போது சிவன்புரம் காலனி அருகே ரயில் வந்தபோது திடீரென என்ஜினில் தீப்பிடித்தது. இதனை கண்ட பயணிகள் அலறி அடித்துக் கொண்டு கீழே இறங்கி ஓடினர். ரயில் ஓட்டுநர்கள் விரைந்து செயல்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் மழை வெள்ளத்தால் கடும் பாதிப்பை சந்தித்தது. இதற்கு ஆற்று பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளே காரணம் என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இந்த நிலையில் வேகவதி ஆற்று கரையோரங்களில் ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள குடியிருப்புகளை வருவாய்த்துறை அதிகாரிகள் அகற்றி வருகின்றனர். சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன்பாளையம் கரியக்கோவில் அணை 10 ஆண்டுகளுக்கு பிறகு நிரம்பியுள்ளது. நவம்பர் மாதம் முதல் தொடர்ந்து பெய்த கனமழையால் கரியக்கோவில் அணை முழு கொள்ளளவான 52 அடியை எட்டியுள்ளது. இதனால் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ள விவசாய சங்கத்தினர் கெடா வெட்டி சிறப்பு பூஜைகள் செய்தனர். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி 4 வழி சாலைகளில் உள்ள 43 சுங்கச்சாவடிகளில் முறைகேடுகள் நடைபெறுவதாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் ராமசுப்ரமணியன், கிருபாகரன் அடங்கிய அமர்வு 3 வாரத்திற்குள் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க உத்தரவிட்டனர். கனமழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக விழுப்புரம் மாவட்டத்தை தமிழக அரசு அறிவிக்க வலியுறுத்தி திமுக, தேமுதிக, பாமக, மக்கள் நல கூட்டியக்கம் உள்ளிட்ட கட்சியினர் கோட்டக்குப்பம் பகுதியில் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க கோரி கோட்டக்குப்பம் பேரூராட்சி அலுவலகம் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள தாசைப்பள்ளி கிராமத்தில் 90 லட்சம் மதிப்பில் பயோகேஸ் மையம் அமைப்பதற்கு பூமி பூஜை போடப்பட்டுள்ளது. நாள் ஒன்றுக்கு 70 டன் குப்பைகள் சேர்வதாக தெரிவித்த நகராட்சி அலுவலர்கள் குப்பையில்லா நகரமாக மாற்றுவதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். தூத்துக்குடி மாவட்டம் தேரி குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள கற்குவேல் ஐயனார் கோவிலில் கள்ளர் வெட்டு திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இளநீரை கள்ளராக பாவித்து அதன் மீது குங்குமத்தை வைத்து அரிவாளால் வெட்டும் நிகழ்ச்சியினை காண ஆயிரக்கணக்கானோர் குவிந்திருந்தனர்.